பாரதி புதிய தமிழுக்கு போடப்பட்ட பிள்ளையார் சுழி. திருவல்லிக்கேணியானை தின்றுவிட்ட தமிழ் கரும்பு, சந்தேகம் வந்த போதெல்லாம் தமிழ் மொழி அவனைத்தான் தன் அகராதியாக புரட்டி பார்த்து கொண்டது. கொசுவே உனக்கு கோடி நமஸ்காரம். வீட்டுக்குள் பறக்கும் விமானமே, என் மாமியார் மேனி என்ன உனக்கு மீனம் வாக்கமோ? ராத்திரியில் அங்கு இறங்கி ரத்தச்சோறு உண்ணுகிறாயே, அது என்ன சாமியார் ரத்தமா சுத்தமாயிருக்க? ஆஃப்டர் ஆல் மாமியார் ரத்தம், அதில் கொழுப்பு அதிகம். ஆனால் ஒன்று, மருமகளால் குறைக்க இயலாத மாமியாரின் கொழுப்பை கொசுவே நீ குறைக்கிறாய். உனக்கு கோடி நமஸ்காரம், கோடி நமஸ்காரம். பின் குறிப்பு, ஐயோ பாவம், மாமியாருக்கு கொசுக்கடி, இது கவிதையால் மருமகள் கொடுக்கும் சவுக்கடி. என் தலைவா, உன் பெயரை ஒரு பேப்பரில் எழுதி அதை தடவிப்பார், அதில் ஈரப்பசை இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 முறைகளுக்கு மேல் குளிப்பாட்டப்பட்டதல்லவோ? பின் குறிப்பு, இதை படித்தவுடன் உன் மூக்கில் இதுவரை நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்த கோபம் எழுந்து இறங்கி நடந்து போயிருக்க வேண்டுமே. புஷ்பங்கள் இலையீடுகளில் கிளைப்பேனாவால் விருட்சங்கள் வரைகின்ற விருத்தங்கள், வண்டுகள் அவைகளை வாசிக்க வருகின்றன. வாடை காற்று அவைகளை விமர்சிக்க வருகின்றது. மனிதர்கள் மட்டுமே அவைகளை